ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் vlogs ஹப் சேனல். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான மற்றும் நமக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு டாபிக்கை தான் பார்க்க போறோம். ஏன் கண்ணீர் பிரார்த்தனை பலன் தரும் அப்படின்னு பார்க்க போறோம். சாதாரண பிரார்த்தனைய கடவுள் கேட்பார். ஆனா கண்ணீரோட செய்யும் பிரார்த்தனைய கடவுள் என்னைக்குமே மறுக்க மாட்டார். நம்மள பல பேருக்கு இப்படி அனுபவம் இருக்கும். வாழ்க்கை உடைஞ்சு போய் நிக்கிற நேரத்துல யாருக்குமே எதுவுமே புரியாது. அந்த மாதிரி நேரத்துல கண்கள்ல கண்ணீர் வழிய மனமுடைஞ்சு போய் நம்ம கடவுளுக்கு முன்னாடி நின்னு பிரார்த்திக்கும் போது அதிசயம் மாதிரி ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கும் நமக்கு. அப்போ ஏன் அப்படி நடக்குது? கண்ணீர் பிரார்த்தனையில என்ன சக்தி இருக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய சந்தேகங்கள் நமக்கு வரும் அந்த நேரத்துல. இன்னைக்கு அதுக்கான ஆன்மீக ரகசியத்தை தான் முழுமையா பார்க்க போறோம். கண்ணீர்ங்கிறதே ஆன்மாவின் மொழிதான். நாம் பேசும் வார்த்தைகள் நம்முடைய மனசுலேருந்து வரும். ஆனா கண்ணீர்ங்கிறது நேரடியா ஆன்மாலேந்து வரும். சாஸ்திரங்கள் என்ன சொல்றது இத பத்தி? வாக்கில்லாத பிரார்த்தனை தான் மிக வலிமையானது. அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குற பிரார்த்தனையை விட வாக்கே இல்லாமல் எதுவுமே கேட்காம பிரார்த்தனை பண்றோம் இல்லையா, அதுதான் வலிமையானது. நாம கண்ணீர் வடிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அகந்தை கரைஞ்சு போகுது, பொய் மறைஞ்சு போகுது, உள்ளமோ தூய்மையாகுது. அந்த நேரத்துலதான் நம்மளால உண்மையான ஆத்மாவா கடவுளை அணுகவே முடியும். அதனாலதான் அந்த பிரார்த்தனை உடனே மேல போய் கடவுள் கிட்ட சேருது. உடைந்த மனம் கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும். இது என்னது, உடைஞ்ச மனசுதான் கடவுளுக்கு பிடிக்குமா? ஏன் அப்படி? ஏன்னா நாம பெருமையோட பிரார்த்திக்கும் போது இத வேண்டேன் அப்படின்னு சொல்லிப்போம். ஆனா கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணும் போதுதான் என்னால முடியல, நீயே காப்பாத்து அப்படின்னு நம்மள கடவுள் கிட்ட முழுமையா ஒப்படைக்கிறோம். கடவுளுக்கு ரொம்பவும் பிடிச்சது சரணாகதி தான். இததான் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். முழுமையா என்னிடம் ஒப்படைச்சவங்கள நான் எப்பவும் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் தர்மர் கூப்பிடவே இல்லை. அவங்க எல்லாம் பாண்டவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை நம்புறாங்க. ஆனா தர்மர் கூப்பிடணும்ல, சூதாட்டம் நடக்கும்போது காப்பாத்துன்னு. அவர் சரணடையவே இல்லை. அவரு கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சார். அதனாலதான் கிருஷ்ணன் பாண்டவர்களை காப்பாத்தல. கண்ணீர்ங்கிறது சரணாகதியின் உச்சம். கண்ணீரில் கர்ம பந்தனம் கரைகிறது. ஆன்மீக ரீதியில பார்த்தா நம்மோட துன்பங்களுக்கு காரணம் பழைய கர்மங்கள், அதாவது முந்தைய ஜென்மங்கள்ல நாம செய்த வினைகள் தான். அதுதான் நம்மள இப்பவும் தொடர்ந்து வருது, அந்த பாவம் தான். ஆனால் உண்மையான கண்ணீர் கர்ம வினைகளை எரிக்கும் அக்னி போல செயல்படுது. அதனாலதான் அழுது பிரார்த்தனை பண்ணா தாமதமான பிரச்சனைகள் கூட தீரும், தடைகள் உடைஞ்சு போகும், எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் வரும். பல மகான்கள் சொல்கிறார்கள், ஒரு துளி உண்மையான கண்ணீர் 1000 மந்திர ஜபத்திற்கு சமம். கண்ணீருடன் செய்த பிரார்த்தனை ஏன் உடனடி பலன் தருகிறது? ஏன்னா அந்த நேரத்துல மனசு ஒரே புள்ளியில குவியும். நம்முடைய மனமானது நம்முடைய பிரச்சனையை பத்தி மட்டும்தான் யோசிக்கும். உணர்ச்சி முழுமையா வெளிப்படும். எப்படி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறோம்னு நினைச்சு கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஆன்மா திறந்து விடப்படும். இததான் தியானத்துல உச்சநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இத மகான்கள் எளிதா அடைஞ்சிடுவாங்க தியானத்தின் மூலமா. ஆனா சாதாரண மனிதன் அந்த நிலையை அடையணும் அப்படின்னா கடவுள் கிட்ட கண்ணீர் பிரார்த்தனை மூலமா தான் அடைய முடியும். புராணங்கள்ல கூட கண்ணீர் பிரார்த்தனையின் அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு. திரௌபதி அவமானத்தோட உச்சியில இருக்கும் போது கண்ணீரோட கிருஷ்ணனை அழைச்சா. உடனே அவளுக்கு கிடைத்தது முடிவில்லாத சேலை. அங்க அவளோட மானம் காப்பாற்றப்பட்டது. அடுத்து
கஜேந்திர மோட்சம். முதலை கஜேந்திரன்கிற யானையோட காலை கவ்விக்கொண்டது. அப்போ அந்த யானை வலி தாங்காம ஆதி மூலமேன்னு அழுதுகிட்டே கத்திச்சு. அப்போ மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய சக்கரத்தால அந்த முதலைய கொன்னு கஜேந்திரனை காப்பாத்தினார். அதுதான் கஜேந்திர மோட்சம். அடுத்து கண்ணப்ப நாயனார். அவருக்கோ சிவபெருமான் மேல பயங்கர பக்தி. அவர் சிவபெருமானுக்கு கண்ணை கொடுக்கறதுக்காக தன்னுடைய கண்ணையே தோண்டி சிவபெருமானுடைய லிங்கத்தின் மீது வைத்தவர். கண்ணீரும் ரத்தமும் கலந்து சிவபெருமான வழிபட்டார். அதனால அவருக்கு கிடைச்சதோ சிவலோக பதவி. இதெல்லாம் சில உதாரணங்கள். எல்லா கண்ணீரும் பலன் தருமா? கடவுள் முன்னாடி போய் நின்னு கோபத்தோட உன்னை நான் வேண்டினேன் நம்பினேன், ஆனா என்ன நீ கைவிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுதோம் அப்படின்னா அது கோபக்கண்ணீர். அதுக்கு எந்த பலனும் கிடையாது. மத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தியே எனக்கு கொடுத்தியான்னு கேட்டு கம்பேர் பண்ணி நம்ம அழுதோம் அப்படின்னு சொன்னா அது பொறாமை கண்ணீர். அதுக்கும் பலன் கிடையாது. சரி, கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணா கிடைக்கும்னு சொல்றாங்களே, நம்ம போய் அழுது பார்த்து கேட்போம் அப்படின்னு போய் சும்மாவாவது அழுது கேட்டோம் அப்படின்னா அது நடிப்பு கண்ணீர். அதுக்கும் பலன் இல்லை. சரி, எந்த கண்ணீருக்கு தான் பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தா மனசுல வலியோட வர கண்ணீர் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அதுக்கு பலன் உண்டு. அதுவும் நம்பிக்கை கலந்த கண்ணீர். நான் உன்னைதான் நம்புறேன், எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. உன்னையே சரணடைகிறேன்னு சரணாகதி அடையிறோம் இல்லையா, அந்த கண்ணீருக்கும் பலன் உண்டு. இதெல்லாம் தான் தெய்வீக சக்தி கொண்டது. கண்ணீர் பிரார்த்தனை செய்ய சரியான முறை என்ன? அதிகாலை நேரம் இல்லைன்னா இரவு நேரம் அமைதியா இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல ஒரு விளக்கை ஏத்தி சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லுங்க. உதாரணத்துக்கு, கடவுளே எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா உனக்கு எல்லாம் தெரியும், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி வேண்டணும். இங்க வார்த்தைகள் நமக்கு முக்கியம் இல்ல, உணர்ச்சி தான் முக்கியம். இதை செய்தால் அதிசயம் கண்டிப்பா நடக்கும். கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமா நாம அதை பத்தி சந்தேகப்படக்கூடாது. கடவுள் நமக்கு செய்வாரா மாட்டாரான்ற எண்ணமே கூடாது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நினைச்சு நம்ம மறுபடியும் பயப்படவே கூடாது. கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட விட்டுடணும். அப்பதான் நமக்கு பதில் ரொம்ப வேகமாவே வரும். இது நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணீர்ங்கிறது எப்பவுமே பலவீனம் இல்ல, அது ஆன்மாவோட சக்தி. கடவுளை அசைத்து பார்க்கக்கூடிய ஆயுதம். இன்னைக்கு நீங்க கண்ணீரோட வேண்டினா நாளைக்கு அதிசயத்தோட எழுந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க பிரார்த்தனை அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தினமும் ஆன்மீக சக்தி பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.